ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு உங்க ரெண்டு பேரையும் பார்த்து. எங்க போயிருந்தீங்க நீங்க? ஆத்துக்குட்டியோட பையன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான், அது விஷயமா போயிருந்தோம். அந்த பையன் சின்ன தப்பு பண்ணிட்டான். என்னாச்சு? போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டான். நானும் அதை டிவியில பார்த்தேன். மாத்துக்குட்டியும் அவன் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பண்றது? ரொம்ப நல்ல பையன். விதி, வேற என்னத்த சொல்றது? இறந்து போன ஸ்டீஃபன் எனக்கு தெரியுமே. பெங்களூர்ல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டோட கம்பெனில சீஃப் கெமிஸ்டா இருந்தான். கம்பெனி வேலைகளை விட அவன் ரசிச்சு செஞ்சது ட்ரக் மாஃபியாவுடைய வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தான். அது தெரிஞ்ச அடுத்த செகண்டே அவனை கம்பெனி விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொச்சிக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. சைதரடி, உங்களுக்கு அவங்கள தெரியுமா? இவன் ஒய்ஃப் தான் பெங்களூர்ல ஃப்ளாட்ல இறந்ததா எல்லாரும் சொல்றாங்க. சிலர் இவன் கொன்னதாகவும், சில பேர் அந்த பொண்ணே தற்கொலை பண்ணிச்சுன்னு தான் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. எப்படியோ அந்த கேஸ்லேருந்து அவன் எஸ்கேப் ஆயிட்டான். கஷ்டம். சின்ன வயசு பொண்ணுங்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப வீக் தான். நம்ம ஊரில் நிறைய பேர் இப்போ போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஆமாம் ஆமாம். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு போர்டு மீட்டிங் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஃபோனை எடுண்டா. ஹலோ. இல்லைண்ணே, இன்னைக்கு ஆட்டோ எடுக்கல. இல்லை, ஸ்கூல் வரைக்கும் கொஞ்சம் வந்திருக்கோம். நம்ம மாஸ்டர் பொண்ணோட அட்மிஷன் விஷயமா பேச வந்தோம். ஓகே. யாரு? நம்ம மாத்துக்குட்டி அண்ணன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி நான் நியூஸில் பார்த்தேன். அப்புறம் சேனல் ரேட்டிங்காக கண்டதையும் காட்டுறாங்க தானே? உங்களுக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர்? திருநெல்வேலிக்கு. அங்கே தான் ஏதாவது ஒரு ஸ்கூலில் என் குழந்தைய சேர்க்கணும். இப்படி திடீர்னு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல ஃபாதர். ஆஃபீஸ் ரூமில் சீல் போட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிடைச்சிடும் மாஸ்டர். மாஸ்டர், அவர் நம்ம சிஎஸ்ஆர் தானே? நீங்கள் எங்கே? இங்கே டிசி வாங்கிறதுக்காக வந்தேன். என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். கஸ்டடியில் இருந்த குற்றவாளி தப்பி ஓடிட்டான்ல சார். ஆனால் சார், அவன் தெரியாமல் பண்ணியிருப்பான். எனக்கு பதிலாக வந்திருக்கிற ஆஃபீஸர் கையில் அவன் மாட்டினான்னா கதை அவ்வளோதான். சார், அவன் எங்கே? லொக்கேட் பண்ணியாச்சா? எஸ் சார். கரெக்டான இடத்த டிப்ளாய் பண்ணியாச்சா? அவன் எங்கே இருக்கா சார்? அவன் மேலே இருக்கான் சார். சார், இந்த ஏரியா ஃபுல்லாக நேற்று நாங்கள் தேடி பார்த்துட்டோம் சார். பார்க்கலாம். எந்த பக்கம்? சார், இந்த பக்கம். கொஞ்சம் பேர் அந்த பக்கம் போங்க, நீங்க இந்த பக்கம் போங்க.
போலீஸ் உனக்கு விளையாட்ட பச்சையா எப்படி தப்பிக்கிற நானும் பாக்குறேன். போலீஸ் உனக்கு கொன்னுடா. சார் நிசார்கிட்ட அடிக்க வேண்டாம்னு சொல்லு. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பதில் சொல்லி ஆகணும். சார் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்பி ரிமாண்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்துற வழியை பாருங்க. சார் உனக்கு ஏதாவது சொல்லணுமா? நான் எந்த தப்பும் பண்ணல சார். அப்புறம் ஏன்டா எஸ்கேப் ஆன? ம் சார் மாஸ்டர் உள்ள இருக்காரா? இருக்காரு. இப்ப பாரு. மாஸ்டர், ஜோஜியை மறுபடியும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க.